என்னால் என் தந்தையுடன் இருக்க முடியவில்லை. நான் இன்னும் கீழிறங்கி செல்ல துவங்கினேன். அப்போது என் தந்தை என்ன கூறினார் தெரியுமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. 38 ஆண்டுகளாக எனக்காக கண்ணீரோடு ஜெபித்த புனித பெண்ணாகிய என் மனைவியை எனக்கு கொடுத்ததற்காக உமக்கும் அவளுக்கும் நன்றி. நாணயத்தின் மறுபக்கத்தில் என் தாய். என் தாய் ஒரு ஏழைதான். ஆனால் இயேசுவின் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். அவர் என்னிடம், நான் இயேசுவை அன்பு செய்கிறேன், என் துன்பங்களுக்கு மத்தியிலும் அவரை அன்பு செய்கிறேன், அதனால்தான் உன் தந்தையை வெறுக்காமல் பரிவுடன் பார்க்கிறேன், அவர் மீட்கப்பட வேண்டுமென்று விரும்புகிறேன். நான் தூய நற்கருணைக்கு முன்பாக ஜெபித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் என்னை நரகத்திற்கு கூட்டிச் சென்று அங்கே உன் தந்தை நரகத்தில் இருப்பதை காட்டினார். உன் தந்தை உயிரோடு இருந்தபோது குடிவெறி, விபச்சாரம், பெண் பித்து போன்ற பாவங்களால் சாத்தானுக்கு அடிமையாக கிடந்தார். அவரையும் அவரோடு பல ஆண்களையும் நரகத்தில் நான் பார்த்தபோது அவருக்காக அவர் மீட்கப்பட வேண்டும் என்று தினமும் ஜெபமாலை ஜெபித்தேன். அதனால்தான் நான் உன் தந்தையை வெறுக்கவில்லை, அவரை மிக அதிகமாக அன்பு செய்தேன். நான் என் தாயிடம் சொல்வேன், அப்படியெல்லாம் இல்லை அம்மா, நீங்கள் முட்டாள்தனமாக இருப்பதால் தான் என் தந்தையை சகித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அதற்காகத்தானே இருக்கிறீர்கள். எனவே இன்னொரு ஆணை திருமணம் முடிக்கலாமே. உடனே என் தாய் வாயை மூடு என்பது போல் எனக்கு சைகை காட்டி, சாத்தான் உன் மூலமாக வேதம் ஓத வேண்டாம் என்று சொல்வார். என் தாய் இப்படி செய்யும் போதெல்லாம் எனக்கு அதிகமாக கோபம் வரும். என் தாய் என்னிடம், என் மகளே, கடவுளின் அன்பு தீ எரியும் என் இதயத்தையும் அவர் வாழும் இந்த உடலையும் நான் களங்கப்படுத்துவேன் என எண்ணுகின்றாயா? நான் மகிழ்வோடு வாழ்கிறேன். ஏனெனில் மகிழ்ச்சி என்பது மனிதனிலோ பணத்திலோ கல்வியிலோ இல்லை. கடவுளின் அன்பை ஒருவர் தனிப்பட்ட முறையில் அனுபவிக்கும் போது மட்டுமே உண்மையான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும். நான் அதை கண்டுபிடித்து பெற்றுக்கொண்டேன். அன்றிலிருந்து கடவுளின் அன்பில் நிலைத்திருக்கின்றேன். என் தாயிடம் சொல்வேன், நீங்கள் மிகவும் தைரியசாலி. அவர் அழகும் இனிமையும் உள்ளவராக தன்னை எப்போதும் தக்க வைத்து கொண்டார். பிரமாணிக்கமில்லாத கணவர்களை கொண்ட பெண்கள் எல்லோரும் அழுது புலம்பி நோஞ்சான்களாகவே இருப்பர். ஆனால் என் தாய் மகிழ்வுடனும் அழகாகவும் இருப்பார். என் தாய் சொல்வார், என் மகளே, நான் ஏன் அழ வேண்டும்? நான் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறேன். யார் பாவம் செய்கிறார்களோ அவர்களென்றோ அழ வேண்டும். அதனால்தான் உன் தந்தை அழுது கொண்டிருக்கிறார். உன் தந்தை மீட்கப்பட வேண்டுமென்று நான் ஜெபித்து கொண்டிருக்கின்றேன். என் தந்தை என் தாயின் ஜெபத்திற்காக கடவுளுக்கு நன்றி சொல்வார். நான் கீழ் நோக்கி விழத் தொடங்கினேன். அவ்வாறு வீழ்ந்து கொண்டிருந்த போது வெறுப்பும் அருவருப்புமான வாய் ஒன்று நின்று கொண்டிருந்த என்னை தலைகீழாக உறிஞ்சி உள்ளிழுத்து கொண்டது. கடவுளுக்கு நன்றி. ஏனெனில் யாரோ ஒருவர் என் காலை பிடித்து என்னை வெளியில் இழுத்தார். ஆனால் என் உடல் உள்ளே மாட்டிக்கொண்டது. உடனே புழுக்களும் பூச்சிகளும் என் உடல் மீது கூட்டமாக வந்து விழுந்தன. அவை அத்தனையும் அசுத்த ஆவிகள். அவை என்னை எரித்தன. முதன்முறையாக எனக்குள்ளிருந்த பாவங்கள் என்னை எரித்தன. அதுவும் மிக கொடுமையாக எரிந்து கொண்டிருந்தேன். அங்கே மெழுகுதிரிகள் இல்லை. ஆனால் நான் மிக மோசமாக எரிக்கப்பட்டு கொண்டிருந்தேன். அங்கே மிக மோசமான வேதனை என்ன தெரியுமா? கடவுளின் அன்பை என்னால் உணர முடியவில்லை என்கிற உணர்வுதான். என் நண்பர்களிடம் என்னை நாத்திகவாதியாகவும் அறிவுஜீவியாகவும் பெருமையடித்து கொண்டேன். இறப்பிற்கு பின்னால் ஒன்றும் கிடையாது. நாம் இறக்கும் நொடியில் எல்லாம் முடிந்துவிடும் என்று எண்ணினேன். இவ்வளவுக்கு நடுவிலும் நான் எண்ணியது சரிதான் என்று நினைத்து கொண்டேன். தொடர்வோமா நண்பர்களே?